Hello friends, welcome to Own Cooking Channel. இனி அடுத்தடுத்து நம்ம சேனல்ல கிருஷ்ண ஜெயந்திக்கான ரெசிபிஸ் தான் வரப்போகுது. கட்டாயமா எல்லா ரெசிபிஸுமே நீங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பட்டன் தட்டை. இது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு நான் 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது 200 கிராம். இது கடையில வாங்கின பச்சரிசி மாவு தான். நீங்க என்ன பிராண்ட் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அரிசி மாவுல 2 டீஸ்பூன் உளுந்து மாவு சேர்க்கிறேன். உளுந்தம்பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை பொடி பண்ணி சலிச்சு எடுத்துக்கோங்க. அதுல இருந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்தீங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கொஞ்சம் பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பட்டர் சேர்த்தோம்னா நல்ல வாசனையா நல்ல கிறிஸ்பியா கிடைக்கும். அதனாலதான் சேர்க்கிறோம். பட்டர் வேண்டான்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணி இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்தா நல்லா மொறுமொறுன்னு வரும். இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம தட்டையை தட்டிடலாம். இது பட்டன் தட்டை அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன உருண்டையா இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். கடலைப்பருப்பு எதுவுமே ஊற வைக்க தேவையே கிடையாது. சட்டுன்னு பண்ணிடலாம். 10 நிமிஷம் கூட ஆகாது இதை பண்றதுக்கு. இந்த அளவுக்கு எல்லா உருண்டைகளையும் குட்டி குட்டியா உருட்டி வச்சுக்கோங்க. இதுக்கு மேல இன்னொரு கவர் வச்சுட்டு ஒரு டம்ளர் வச்சு ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி அழகா குட்டி குட்டியா நமக்கு கிடைச்சிரும். இந்த கவர்ல கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவினீங்கன்னா நம்ம இந்த தட்டையை எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால 2 கவர்லயுமே லைட்டா எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா தட்டைகளையுமே நான் தட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இன்னொரு மெத்தடு. இந்த மெத்தட்ல எல்லா தட்டையுமே ஒரே அளவா கிடைக்கும். இந்த மாதிரி மாவை கொஞ்சம் எடுத்து ரோல் பண்ணிட்டு ஒரு கத்திய வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணினீங்கன்னா எல்லா தட்டையுமே நமக்கு ஒரே மாதிரி கிடைக்கும். இது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனா நம்ம தட்டையை தட்டும்போது ரொம்ப ஒல்லியா தட்டுங்க. கொஞ்சம் திக்கா தட்டுனீங்க அப்படின்னா நம்ம எண்ணெயில பொரிக்கும் போது அது உப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒல்லியா தட்டிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கிறேன். இப்ப எண்ணெயை சூடு பண்ணிட்டு அதுல நான் கொஞ்சம் தட்டையை போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஹை ஃப்ளேம்ல வச்சு நம்ம தட்டையை பொரிக்க கூடாது. அப்படி பொரிச்சோம்னா உடனே கலர் மாறிடும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நீங்க பொரிக்கணும். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி கலர் மாறின உடனே நமக்கு தட்டை ரெடி ஆயிடும். எடுத்துடலாம். கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு இந்த கலர் வந்த உடனே எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். இப்ப நமக்கு ரொம்ப சிம்பிளான பட்டன் தட்டை ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளவு அழகா குட்டி குட்டியா சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
நீங்களும் இந்த மட்டன் தட்டையை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். பாய்.